குருவே சரணம். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவரா? உங்களது பெயரில் ராம என்ற வார்த்தை இடம்பெற்று இருக்கின்றதா? அப்பொழுது உங்களுக்கான தலம் இதுதான். வாருங்கள், தரிசிக்கலாம். நமது பாரத தேசத்தில் இராமாயணத்திற்கும் சிவஸ்தலங்களுக்கும் உள்ள தொடர்பு தொன்மையானது, போற்றுதலுக்குரியது. அத்தகு சிறப்பு மிகுந்த தலங்களுள் ஒன்றுதான் இங்கு நாம் காணவிருக்கும் ராமநந்தீஸ்வரம். ராவண வதத்திற்கு பிறகு அயோத்தி திரும்புகையில் செல்லும் வழிதோறும் பல தலங்களில் ராமபிரான் சிவபூஜை செய்தபடி வந்தார். இத்தலத்தில் உள்ளே நுழைந்த பொழுது அசுரகத்தி தோஷம் இருப்பதாக கூறி நந்தியால் தடுத்து நிறுத்தப்பட்டார். அதை கண்ட அம்பிகை புன்னகைத்தபடியே தனது திருக்கரத்தினால் நந்தியை பிடித்து நகர்த்தி கொள்ள ராமர் உள்ளே பிரவேசித்து சிவபூஜை செய்து மகிழ்ந்தார் என்கிறது தலபுராணம். இதற்கு சாட்சி சொல்வது போல இவ்வாலயத்து சோமஸ்கந்த உற்சவ மூர்த்தத்தில் அம்பிகையின் இடது கரத்தில் நந்தி இருப்பது வேறெங்கும் காணவியலாத அதிசயம். ராமர் தம் பரிவாரங்களுடன் வழிபட்ட காட்சிகளை விவரிக்கும் சுவரோவியங்களை அம்பிகை சந்நிதியில் இன்றளவும் காணலாம். ராம பரிவாரங்கள் தீர்த்தமாடிய புனித குளமானது ராமநாதேஸ்வர தீர்த்தம் என்கிற பெயரில் கோயிலுக்கு எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ளது. ராமபிரானும் நந்தியம் பெருமானும் சேர்ந்து சிறப்புற்ற தலம் ஆகையால் இத்தலத்திற்கு ராமநந்தீஸ்வரம் என்பது பெயர். ராமபிரானுக்குரிய ஜென்ம நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அன்றைய தினத்தில் இங்கு புனித நீராடி இத்தலத்து ஜோதிர்லிங்கத்தினை வழிபாடாற்றிட சகல ஜென்மாந்திர தோஷங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வு கிடைத்திடுவது உறுதி. திருக்கயிலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் ஸ்ரீ சரிவார்குழலி சமேத ஸ்ரீ ராமநந்தீஸ்வரர் ஆலயம் நன்னிலம் நாகை வழித்தலத்தில் அமைந்துள்ளது. குருவே சரணம்.